நான் சத்தியமா சொல்றேங்க, நான் அவரை கொல்லணும்னு நினைச்சு அடிக்கிறீங்க. வீரையா, நீ அந்த ஆளை விலைக்கினப்போ அந்த ஆள் உன்னை நல்லா அடிச்சாருல்ல? ஆமாங்க. அவர் உன்னை அடிச்சாருங்கிற ஆத்திரத்துல தானே நீ அவரை திருப்பி அடிச்ச? ஆமாங்க. ஒருத்தன் தவறு செய்யறத பார்த்தா அவனை தடுக்கணுமே தவிர அடிச்சு கொள்ளலாமா? அது குற்றம் தானே? நான் வந்துங்க, கேட்டதுக்கு ஆமா இல்லைன்னு ரெண்டுல ஒரு பதில் சொல்லு. சாமி, உங்களை கையெடுத்து கும்பிடுறேங்க. நீங்க என்னமோ மாதிரியா சுத்தி வளைச்சு கேக்குறீங்க, அதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலீங்க அப்படின்னு உங்க வக்கீல் சொல்ல சொன்னாரா? ஐயோ, இல்லவே இல்லைங்க. இவரான என் கட்சிக்காரர் வீரையன் ஒழுக்கமும் தன்மானமும் உடையவர். ஒரு பெண்ணின் கற்பு பறிபோவதை காண சகியாத அவர் அதை தடுக்க முற்பட்டார். தனக்கு இடையூறாக வீரையன் வந்துவிட்டாரே என்று எதிரி தாக்கவும், வீரையன் தன் தற்காப்புக்காகத்தான் எதிரியை திருப்பி தாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதை என்று ஆத்திரத்தாலோ ஆவேசத்தாலோ அல்ல. ஒரு பெண்ணின் கற்பு நெறி முக்கியமா இல்லை காமாந்தகாரனின் உயிர் முக்கியமா என்பதை கோட்டார் அவர்கள் தீர்மானிக்க வேண்டுகிறேன். யுவரான, கற்பையும் உயிரையும் ஒன்றா இணைத்து பேசுவதை நான் ஆட்சேபிக்கிறேன். கற்பை இழந்தவர் உயிரோடு வாழ முடியும், ஆனால் உயிரை இழந்தவர் எப்படி வாழ முடியும்? யுவரான, ஒரு உத்தமமான பெண் கற்பழிக்கப்பட்டாள் என்றால் அவள் உயிரோடு சித்திரவதை செய்யப்பட்டாள் என்பதுதான் பொருள். மேலும் சொல்ல போனால் கற்பை இழந்தவள் பிணத்திற்கு சமம். அதோடு எந்த உத்தமமான பெண்ணும் கற்பை இழந்த பின்னர் தான் உயிரோடு வாழவே விரும்ப மாட்டாள். அவள் உயிர் தானாகவே பிரிந்து விட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அந்த அளவிற்கு ஆபத்தான செயலை செய்ய முற்பட்ட எதிரியை தடுக்க முனைந்து தன் தற்காப்புக்காக தாக்கியது தவறென்று மனிதத்தன்மை உள்ள எவருமே கூற மாட்டார்கள். ஆகவே தன் உயிரையும் பொருட்படுத்தார் ஒரு பெண்ணின் கற்பை காப்பாற்ற வேண்டி ஒரு காமாந்தகார முரடனோடு தனித்து நின்று போராடி வெற்றி பெற்ற என் கட்சிக்காரர் வீரையனுக்கு குற்றச்சாட்டிலிருந்து விடுதலை அளிப்பதோடு அவரை பாராட்டி கௌரவிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எக்காரணம் கொண்டும் பெண்ணின் சீலத்தை விட நெறி தவறிய மனிதனின் ஜீவன் பெரிதல்ல, கற்பை விட அற்பனின் உயிர் அரிதல்ல. பெண்ணுக்கு ஊறு செய்யும் எவரையுமே அதே இடத்தில் அடித்து கொன்றாலும் பாவமில்லை என்பதே என் வாதம். சம்பந்தப்பட்ட வகையில் திறமையாகவும் நேர்மையாகவும் வாதித்த வழக்கறிஞர் குமார் அவர்கள் பாராட்டுக்குரியவர். இறந்துவிட்ட நாகண்ணா ஒரு ஒழுக்கமற்றவர், பல குற்றங்கள் புரிந்து பலமுறை தண்டனை அனுபவித்தவர் என்பது போலீசாரின் விசாரணையில் தெளிவாக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாகண்ணாவை வீரையன் அடித்துக் கொன்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு எவ்வித சாட்சியங்களோ போதுமான ஆதாரங்களோ இல்லாததால் இவ்வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். குரலோசையில் கொஞ்சம் ஒவ்வொரு சொல்லும்
சேர்க்கும் கலையாகும் இசையே, புகழோடு பொருள் சேர்க்கும் கலையாகும் இசையே. பொன்னள்ளி கொடுத்தாலும் இதற்கேது விலையே, பொன்னள்ளி கொடுத்தாலும் இதற்கேது விலையே. இசை வெள்ளம் பாய்கின்ற திசையெங்கும் இன்பம். இசை வெள்ளம் பாய்கின்ற திசையெங்கும் இன்பம். இதை வெல்ல புவி மீது வேறேது செல்வம், இதை வெல்ல புவி மீது வேறேது செல்வம். குயிலோசையை வெல்லும். ஏமா மணி எப்படா 7 ஆகும் காத்துட்டு இருந்தீங்களா? உன் டீச்சர் 7 ஆனா எங்க நிக்கிறாங்க? போயிட்டே இருக்காங்களே. ஏன் டீச்சர், இப்ப பாமா எப்படி இருக்கா? பரவாயில்லையா? ஏமா எனக்கு நான் நல்லா தானே இருக்கேன். நீ நல்லா தான் இருக்க. சாரீரமும் நல்லா தாமா இருக்கு. என்னப்பா? ஒரு அவுட்ஸ்டாண்டிங் சக்சஸ். நான் எடுத்துக்கிட்ட கொலை கேஸ்ல வெற்றி அடைஞ்சிட்டேம்மா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ்ண்ணா. தேங்க்யூ. பாமா இந்தம்மா. என்னண்ணா இது கதமா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? சாரிம்மா, இன்னைக்கு எங்கேயுமே மல்லிகைப்பூ கிடைக்கல. எனக்கு வேண்டாம், எனக்கு இது பிடிக்காது. ஏன் பிடிக்காது? இதைத்தான் வச்சுக்கணும். இதனால இப்ப என்ன கட்டு போறதுன்னு நானும் பாக்குறேன். எடுத்துட்டு போ உள்ள. இந்தா. நீ ஏன் பண்ணிக்கிற? போய் குளிச்சுட்டு வா. அம்மா, இங்கேயும் ஒரு கோர்ட் மாதிரி தான். அம்மா ஒரு முடிவுக்கு வந்து தீர்ப்பு சொன்னா அதுக்கு அப்பீலே கிடையாதுங்கிறேன். ராமையா, எப்பவுமே வீட்டுக்கு அடங்காத பிள்ளைங்க வாழ்க்கையிலே முன்னேறவே முடியாது. அது என்னமோ உண்மைதானுங்க. அம்மா, நம்ம ஐயாவை கோர்ட்ல போய் பார்க்கணுங்க. எல்லாருமே அவரை சிங்கம்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ இன்னைக்கும் அவன் குழந்தைதான். அதை அடிக்கடி ஐயாவே என்கிட்ட சொல்லுவாருங்க. இப்ப எனக்குள்ள ஒரே ஒரு ஆதரவு, அன்பு, சொத்து, சுகம் எல்லாமே இந்த குழந்தைங்க தான். இதே எண்ணம் தாங்க அவங்களுக்கும். உங்களை சித்தியாவே நினைக்கிறீங்க, பெத்த தாயாவே நினைச்சிருக்காங்க. தாய் தகப்பன் இல்லாத இந்த குழந்தைங்களை வளர்த்து இந்த நிலைமைக்கு கொண்டு வர நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன் தெரியுமா? அம்மா பட்ட கஷ்டம் வீண் போகல. அவங்க உங்களை தெய்வமாவே நினைச்சிருக்கிறாங்க. அம்மா, ஐயா கிட்ட சொல்லிடுங்க, நாளைக்கு எந்தெந்த கேஸ் வாயுதா அப்படின்னு குறிப்பு எழுதி மேஜை மேல வச்சிருக்கிறேன். அப்ப நான் வரட்டுங்களா? கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துங்க. கொஞ்சம் பாலா போன பிளேடு வந்தாலும் வந்துச்சு. அவனவ சொந்தமா சரைச்சிக்க ஆரம்பிச்சுட்டான். என் தொழிலே ரசிக்கு போச்சு. ஆமா செட்டியார, வேற ஒரு ஜெயிலுக்கு போனானே, அது எப்படி? அதை என்ன கேட்டா எனக்கு எப்படிப்பா தெரியும்? நீ பார்த்து செய். போன வாரம் வெட்டுப்பட்டதே இன்னும் ஆறல்ல. முறம் மாதிரி மூஞ்சி வச்சுட்டு சலிக்கிற. வெட்டுப்படாம என்ன பண்ணும்? இத பாரு, பேசாம இரு. அவசர அவசரமா வடிக்காதையப்பா. செட்டியார, அவசரமா பிறந்து அவசரமா வளர்ந்து அவசரமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவசரமா குழந்தைய பெற்று அவசரமா போற காலம் இது. இந்த நேரத்துல நம்ம பொறுமையை கடைபிடிச்சோம்னாக்கா நம்ம பின்தங்கிடுவோம், காலம் முன்னேறிடும். புரியுதா? என்னது ஏன் துண்டுல துடைக்கிற? என்னங்க இது? தொழிலாளிக்கு தொழிலாளி காப்பாற்ற வேண்டாமா? நான் துண்டு அழுக்காக்குறா தானே நீங்க வந்து செலவைக்கு போடுவீங்க. அப்பதானே செலவை தொழிலாளி பழைப்பாரு. அப்ப ஏன் துண்டு தான் உனக்கு கிடைச்சுதா? ஆமா, 30 பைசாவை கொடுத்துட்டு 38 கேள்வி கேளு. மீசை விடுமா வேண்டாமா? என் பொண்டாட்டிக்கு அடையாளம் தெரிய வேண்டாமா? சரி, அடையாளத்துல வச்சிருக்கீங்க தெரியுதா? அப்ப இன்னைக்கு போதும், புதன்கிழமை மணிக்கு வாங்க. யோ, சோப்பை தொடச்சு விடியா? குளிக்க போறது இல்ல? ஆமா. அப்புறம் என்ன? யோ, அவசரத்துல அரைகுறையா எடுத்துருக்க போறேன். சுத்தமா எடுத்தா மாத்திரம் மறுபடியும் வளராதா? பெரிய வானம் பார்த்த பூமி இங்க என்ன பயிரா வளருது? ஏற்கனவே நீங்க 4 முகச்சவரம் 2 முடிவெட்டு இதுக்கு பாக்கி. அந்த பணத்தோட வந்து பாருங்க, எடுக்கிறேன். கடன் சொன்னாலே எப்படித்தான். இப்ப மாத்திரமா சொன்ன உன் வீட்டு பொண்ணு கல்யாணத்துக்கு வாசிச்சேன், அதுக்கே பாக்கி வச்சேன். அதான் வட்டி முதலமா சொல்லி அடிச்சிருக்கிறேன். இப்போ அடடே டிரைவர், வாங்க வாங்க.
ஐயா நீங்க வாங்க நீங்க வாங்க நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வசூல் கிடையாது, ஆள் வர மாட்டாங்க. என்னப்பா அது முகத்துல ஒண்ணுமே வளரல, வந்து கட்டாம கொண்டாந்து வச்சுக்கிட்டு முகச்ச வர மாட்டாங்க. வளரக்கூடாதுங்க, முடி இருந்தா என் கத்திக்கு தோவப்படாது. ஆமா டிரைவர் சார், உங்களுக்கு எப்படி சோப் போட்டு எடுக்கவா இல்ல வெறும் தண்ணி போதுமா? உங்களுக்கு தண்ணி போதும், செலுத்துங்க. அது என்னங்க அது, நீங்க எப்ப பார்த்தாலும் உங்க காரை ஆஸ்பத்திரி சுத்தியே ஓட்டுறீங்க. நல்ல முத்து, நான் எப்பவுமே முன்ஜாக்கிரதைக்காரன். கார் ஓட்டும் போது ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்க, நேரா ஆஸ்பத்திரியில போய் படுத்துடலாம் பாரு. அதுக்கு தான். எப்ப படுக்க போறீங்க? ஆக்சிடென்ட் நடக்கட்டும் பாப்போம். அது எங்க காணோம்? எதை பாக்குற? இல்ல நாய் ஒண்ணு எப்ப பார்த்தாலும் நாக்க தொங்க போட்டுட்டு இங்கே நிக்கும். எதுக்கு? ஒண்ணு இல்ல, பண்ணும்போது காது மூக்கு யாராவது அருந்து விடாதானதான். என்ன ஏன் பயப்படுறீங்க? நீங்க ஒண்ணு பயப்பட்டா வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியாதுங்க. இப்ப என்னையே எடுத்துங்க, நானு ஊட்டியில ஒரு புலிய பார்த்தேன். சரி, இதே கத்தி சறுக்குற கழுத்து அறுத்துட்டேன். கழுத்து கழுத்து இந்த புலி கழுத்தை விடவா? சரி பாத்துப்பா. ஏப்பா, ஊட்டியில புலியே இல்ல நான் கேள்விப்பட்டேன். இருந்த புலியை தான் நான் கொன்னுட்டேனே. இன்னும் ஒரே ஒரு புலி தான் இருந்ததாங்க. அந்த வம்சத்தை விருத்தியே பண்ண விடல நானு. கத்தியா இது, கத்தியா இதுன்னு கேக்குறேன். கொரடா மாதிரி இருக்குது, கத்திய சீட்டி வச்சானா? இப்ப நான் முகத்துல என்ன பண்ணிட்டு இருந்தேன்? என்ன பண்ணிட்டு இருக்கியா? கண்ணத்துல சீட்டுற கத்தியா, புரியல? சில பேர் சாணியா புடிச்சிருக்கேன். விளையாட படுங்க. பாத்துறா, பாத்து பாத்து. ஏங்க என்னது இந்த வாட்டி உங்க ஓட்டு யாருக்கு? ஏண்டா, கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு கேக்குற கேள்வி ஆடாது. இந்த பாரு, நீ யாருக்கு சொல்றியா போடுறப்பா. கழுத்து பத்திரம். டே, நான் உனக்கு ரொம்ப வேண்டியவன்டா. ஒரு 5 ரூபா கடன் கிடைக்குமா? நேரம் பார்த்து கேக்குறியா? தர்றேன் தர்றேன். வாங்கம்மா. நான் சொல்லக்கூடாத வார்த்தை. என்னமா சௌக்கியமா? பாட்டு வாத்தியாரம்மா. ஆமா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, முகத்தில் முகம் பார்க்கலாம்னு. அந்த பாட்டை எனக்கு கத்து கொடுக்கல. நாளைக்கு நாயுடு வீட்டு கல்யாணத்துல நாயனை வாசிக்கணும். நாளைக்கு காலையில வீட்டுக்கு வா, சரி தரேன். ரொம்ப சந்தோஷங்க. ஆஹா, தங்கம்னா தங்கம். பொம்பளையா பிறந்துட்டாங்க, ஆம்பளையா பிறந்துருந்தாங்க, ஆயுஷ் பூரா என் ராக்கி தான். என்ன அதுக்குள்ள கண்ணை தொடச்சா எப்படி? இனி எவ்வளவு இருக்குது? எதிர் போடவா? நேரே தாங்கல, எதிரி வேற போடுறியா? முடி எவ்வளவு வளர்ந்துருக்குது? எங்கிட்டயே முடி வெட்டிக்கிறது. முடி உன் புடியிலேருந்து தப்பிச்சா வரும். முதல்ல இதை முடி. ஆமா. என்னங்க நீங்க போன வாரம் என்கிட்ட வரவே இல்லை? எப்படி தெரியும்? காயமே இல்லை. கொஞ்சம் இருங்க, பயப்படாதீங்க, தூங்க வச்சிடறேன் உங்களை. டே, ஒரேடியா தூங்க வச்சிடாதா. அடுத்தது ரிச்சா வர நீங்க தான். என்னடா இந்தாடா பயந்து ஓடுறீங்க? ஐயோ, என்னடா என்னடா இது? இன்னைக்கு ராத்திரி 8 மணி வண்டிக்கு நாங்க எப்படியும் ஊருக்கு போயாகணும். இப்பவே மணி 7:15 ஆச்சு. வந்தது வந்தோம், பெண்ணை பார்த்துட்டே போயிடலாம் நினைச்சா முடியாது போல இருக்க. இப்ப வந்துருவாங்க. அதை எப்படிக்கா சொல்ல முடியும்? பாட்டு சொல்லி கொடுக்க போன இடத்துல லேட் ஆனாலும் ஆகலாம். கத்துக்கிறது பூரா ஞானம் உள்ளதுங்களா? அதோ நம்ம ராதாவே வந்தாச்சு. ஏமா இவ்வளவு நேரம்? தினமும் இந்த நேரத்துக்கு தானேமா வருவேன். நில்லுமா ராதா, நீ என்னமோ கரெக்ட் டைம் தான் வந்திருக்க. ஆனா எங்க அவசரம் நீ லேட்டா வந்த மாதிரி தோணுது. இத பாருமா, இவங்க எல்லாம் யார் தெரியுமா? உன் கல்யாண விஷயமா உன்னை பார்க்க வந்திருக்காங்க. ஆமாம்மா, வணக்கம் சொல்லிக்க. வணக்கங்க. இந்த காலத்துல இப்படி வணக்கம் சொல்ற பொண்ணை பாக்குறதே அரிது இல்லீங்களா? எங்களுக்கு என்னமோ பெண்ணை பிடிச்சிருக்கு. எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லுங்க, பேசி முடிவு பண்ணிடுவோம். இந்த மாசத்துல ஒரு நல்ல நாளா பார்த்து முடிச்சிட்டா நல்லது. இல்லைன்னா அடுத்து வர்றது சூனிய மாசம். அதோட உங்க பொண்ணோட விருப்பத்தையும் கொஞ்சம் கேட்டு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம பையன் இருக்கானுங்களே, நாங்க கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். அதே மாதிரிதான் எங்க ராதா. அப்படின்னா நாங்க புறப்படுறோம். அடுத்த வாரத்துல மாப்பிள்ளையோட வந்து முடிவு செஞ்சிருவோம். அதை செய்யுங்க. எப்ப வந்த? ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? என்னாச்சு? கோபி, ராதா, என்ன ராதா, என்ன நடந்தது? என் கல்யாண விஷயமா மாப்பிள்ளை வீட்டார் வந்து எல்லாமே பேசி முடிவு செஞ்சுட்டு போயிட்டாங்க. அவங்க முடிவு செஞ்சுட்டா சரியா போச்சே.
அதுக்கு எங்க அம்மாவும் சம்மதிச்சிட்டாங்களே. நீ சம்மதிக்க வேண்டாமா? உன் விருப்பத்தை அவங்க கேட்க வேண்டாம்? கேட்கக்கூடிய நிலையில அவங்களும் இல்ல, எதிர்த்து பேசக்கூடிய நிலையில நானும் இல்ல. ஏன்? உன் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு என்ன? ஐயோ, அதுக்கப்புறம் நீங்களும் நானும் இப்படி சந்திக்கவே முடியாது. அதோட என்ன வெளியில கூட அனுப்ப மாட்டாங்க. சரி சரி, அதுக்கு என்ன செய்யறது நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத, தைரியமா இரு. ஏய், என்ன யோசிக்கிற? சரிதானே? அப்போ பேசாம அங்க போய் நில்லு. வா. ஐயோ, இப்படி நின்னா எப்படி? சரியா நில்ல. எப்படி நிக்கணும்? இப்படியா? சரியா போச்சு. முகத்தை இப்படி திருப்பு. பார்வை இந்த பக்கம். தலைய சாய்க்காத. எங்க அப்படியே பாரு. சரியா பாரு. வெண்ணிலாவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். வெண்ணிலாவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். எண்ணிலா கனவுகளில் எதை எதையோ நினைத்திருந்தேன். எண்ணிலா கனவுகளில் எதை எதையோ நினைத்திருந்தேன். வெண்ணிலாவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். ஆசை கொண்ட இதயமது வெண்ணிலாவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். வானவில்லின் நிறம் எடுத்து மேகமெனும் வெள்திரையில், வானவில்லின் நிறம் எடுத்து மேகமெனும் வெள்திரையில், மின்னலெனும் கூரிகையால் நான் வரைந்த கோலம் எது? கன்னியந்தன் வடிவமது. வெண்ணிலாவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். மஞ்சள் வெயில் மாலையது. முத்துச்சிப்பி வாய் திறக்க மோகம் கொண்டு துடித்திருக்க, முத்துச்சிப்பி வாய் திறக்க மோகம் கொண்டு துடித்திருக்க, கொட்டும் மழை துளி விழுந்து கொஞ்ச கொஞ்ச என்ன வரும்? முத்து ஒன்று பிறந்து வரும். வெண்ணிலாவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். எண்ணிலா
கனவுகளில் எதையோ நினைத்திருந்தேன். வெண்ணிலாவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். என்னப்பா? ஹலோ மிஸ்டர் கோபி, குட் மார்னிங். குட் மார்னிங். அம்மா be seated. தேங்க் யூ. எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சா? நீங்க சொன்னபடி எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். அம்மா இவர்தான் மிஸ்டர் கோபி, ஓவிய கலையில நல்ல நிபுணர். அப்படியா? வணக்கம்மா. நீ போலாம். மிஸ்டர் கோபி, அந்த ஆளுக்கு எவ்வளவு கூலி கொடுக்கணும்? நானும் அதை நான் கொடுத்துறேன். இட்ஸ் ஆல் ரைட். பை த பை, போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் படங்களை பார்க்காம போறதுக்கு எனக்கு மனசில்லை. ராமையா, அதை கொஞ்சம் பிரிச்செடுங்க பார்க்கலாம். என்ன அற்புதமான படம், அப்படியே இயற்கையா இருக்குதுங்க. வெரி நைஸ் மிஸ்டர் கோபி, இட் இஸ் வெரி நைஸ். ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்க. அம்மா இதை பாருங்க. நல்லா தான் இருக்கு. ஆமா, இந்த படம் வரைய எவ்வளவு நாளாச்சு? ஐயோ, இது எழுதுறதில்லம்மா, ஒற்ற படங்கள்லாம் இல்ல, அப்படி ஒட்டி எடுப்பாங்க. ராமையா, கோர்ட்ல உளர்ற மாதிரியே இங்கேயும் உளர்றீங்களே, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அண்ணா, நம்ம அம்மா பத்தி ஒண்ணு எழுதி சொல்லுங்களேன். அதை சொல்லத்தான் நானும் வாய் எடுத்தேன். ராமையா, முதல்ல இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள போங்க. சாரி. மிஸ்டர் கோபி, எங்க அம்மா படம் மேக்சிமம் பெரிய சைஸ் எழுதுறதுக்கு எவ்வளவு நாளா? எனக்கு எதுக்கப்பா அதெல்லாம்? நீங்க வேணும்னா எழுதிக்கிங்க. இல்லம்மா, முதல்ல உங்க படம் தான், அப்புறம் தான் எங்களுக்கு. வாட் மிஸ்டர் கோபி? நான் ரெடி. ஆனா அம்மா ஒரே இடத்துல 2-3 நாளைக்கு உட்கார வேண்டியிருக்கும், அதுதான் பாக்குறேன். அதெல்லாம் பரவாயில்ல, நீங்க எழுதுங்க. என்னம்மா நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்னப்பா சொல்ல போறேன்? உன் விருப்பம் எப்படியோ அப்படியே செய். மிஸ்டர் கோபி, அம்மா உங்க இடத்துக்கு வர முடியாது, நீங்க தான் இங்க வந்து எழுத வேண்டியது. பரவாயில்ல. எப்ப பிகின் பண்றீங்க? நாளைக்கே ஆரம்பிச்சிடுறேன். ஓ, சோ கைண்ட் ஆஃப் யூ. இட்ஸ் a pleasure. ரொம்ப நல்லா இருக்கு மிஸ்டர் கோபி. இப்ப எங்க வீட்டுல எங்களுக்கு 2 அம்மா இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் ஃபைனல் டச் ஆகல, அத இங்க நான் செய்யறதுக்கு இல்ல, அதனால ஸ்டுடியோ கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணி கொண்டு வரேன். இப்பவே அம்மா படத்தை பார்த்தா ராமையா ராமையா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. இன்னமும் பூரா முடிஞ்சிருச்சுன்னா இங்கிருந்து தானாவே நடந்து வந்துரும் போல இருக்குது. அப்போ நான் வரணும். நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல, நானே என்னங்க என்னங்க இது வேண்டாமா? தேங்க்ஸ், நான் மறந்தே போயிட்டேன். இனி மறக்க மாட்டீங்களே? இனிமே எப்படி மறக்க முடியும்? இப்பதான் இது என் கையிலேயே இருக்கே. நான் வரேன்.
வர சிறகில்லையே நான் பறந்து வர என் உயிரே உன்னை தொடர்ந்து வர நீரலை மேலே தோன்றிய நிழலோ காதல் என்பது மறைந்து விட நீ எங்கே என் நினைவுகள் அங்கே மாதத்தில் ஒரு முறை மறைவதுண்டு நிலவுக்கும் ஒரு நாள் ஓய்வு உண்டு மாதத்தில் ஒரு முறை மறைவதுண்டு ஆசை நிலவும் காதல் மலரும் காலங்கள் தோறும் வளர்வதுண்டு நீ எங்கே என் நினைவுகள் அங்கே நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில் நீ எங்கே என் நினைவுகள் அங்கே ஆமா இங்க நீங்க எப்ப வந்தீங்க? வந்து வந்த காரியத்தையே மறந்துட்டீங்களா? இல்ல படம் முடிஞ்சாச்சான்னு அம்மா கேட்டு வர சொன்னாங்களா? இன்னும் முடியல. முடிஞ்சது நானே கொண்டு வந்துடுறேன். பார்க்கணும் போல இருந்தது, அதனால்தான். எப்படியாவது 2 நாள் பொறுத்துக்குங்க, நானே கொண்டு வந்து கொடுத்துறேன். நீங்க எங்க வீட்லயே வந்துருந்து எழுதினீங்கன்னா நானும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்ப பெயிண்டிங்னா உங்களுக்கு அவ்வளவு விருப்பமா? அதை விட அதை எழுதுறவங்களை பார்க்கறதுலதான் எனக்கு அதிக விருப்பம். ஆமாமா, எப்பவுமே கலையை ரசிக்கிறவங்க சுபாவமே அப்படித்தான். ஆமா, நீங்க இந்த கலை எப்படி கத்துக்கிட்டீங்க? சின்ன வயசுலயே எனக்கு ரொம்ப ஆர்வம், அதுக்கப்புறம் முறையாவே பழகி. எனக்கும் பழகணும் போல. அதுக்கு ரொம்ப பொறுமை வேணுங்க. எனக்கு அது இல்லைன்னு நினைக்கிறேன். அது இல்ல, எதுவும் இல்ல. இத பத்தி நாம அப்புறம் பேசுவோமே. இது விஷயமா உங்க அண்ணா கிட்ட கலந்து பேசினதுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தா நல்லது. எங்க அம்மாவும் அண்ணனும் என் விருப்பத்துக்கு மாற எதையுமே சொல்ல மாட்டாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் யோசிச்சு சொல்றேன். நீங்க போயிட்டு வரீங்களா? நான் எங்க போனாலும் எங்க இருந்தாலும் உங்களுக்காக தான் காத்துட்டு. சரி சரி, நீங்க வந்து ரொம்ப நேரமாச்சு. நீங்க புறப்படுங்க, நான் வரேன்.